ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சி ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சி ப்ரோக்ராமிங் அப்படின்ற லாங்குவேஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், வேறு மற்ற C++, ஜாவா, பைத்தான் இப்படி வர எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. மோஸ்ட்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னாலே என்னன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு Windows 10லையோ இல்லை Windows 7லையோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஏதுறதுக்கு நம்ம ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ பேசுகிற லாங்குவேஜஸ் நம்ம ஹியூமன்ஸுக்கு புரியுமே தவிர மிஷின்ஸுக்கு அதை புரிய வைக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஃபார்மேட்டில் எழுதுவோம். அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை அப்பாற்பட்டு நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காட்டும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் ஏதுனா தான் நீங்கள் எதை மீன் பண்ணி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதுறீங்களோ அது கரெக்டாக உங்களுக்கு அதுக்கான அவுட்புட்டும் கிடைக்கும். இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணது டென்னிஸ் ரிச்சி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். இந்த சயின்டிஸ்ட் 1972ல் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணார். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்துச்சு, பட் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு தான் நிறையா ஓஎஸ் ரைட் பண்ணாங்க. இப்போ லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த லினக்ஸ் ஓஎஸ்ஸே இந்த சி ப்ரோக்ராமிங் வச்சு தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம், சி ப்ரோக்ராமிங்கில் இருந்து தான் நிறையா, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா பைத்தான் லாங்குவேஜ் இல்லை ஜாவா எல்லாமே நம்ம பேசிக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் தான் அதுலேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி அதை டைரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்டைரக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் மட்டும்தான் நீங்கள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எழுதணும். அதே மாதிரி நீங்கள் எதை மீன் பண்ணி இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கான சரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. சரி, அப்படி என்னதான் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ சி ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் அது இதுதான். அதாவது ஹெட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம மிஷினுக்கு சொல்லணும். கரெக்டாக? இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை இன்பில்ட்டாகவே நம்ம ப்ரோக்ராம் இந்த சி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க இன்பில்ட்டாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அதுக்குள்ளே இருக்க செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் விஷயம் மெயின்ன்றது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷனை ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ அடிஷன் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ கால்குலேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு ப்ரோக்ராமாக தருவாங்க. அந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுற எல்லா அடிஷன்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இதில் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் எதுக்குன்னா, நீங்கள் எப்போதுமே யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன்னா எனக்கு 2 நம்பர் அதில் இருக்குது. கரெக்டாக? ஒன்று நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இன்னொன்று ஒய்ன்னு வச்சுப்போம். இந்த இன்புட்டாக வாங்குகிற வேரியபிள் தான் வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் ஒரு பெரிய கான்செப்ட். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4வது விஷயம் பாடி. இந்த பாடின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னேன்றது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் அடிஷன் பண்ண போகிறீங்களா, சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது சார்ட்டிங் பண்ண போகிறீங்களா, சர்ச்சிங் பண்ண போகிறீங்களா,
ஏன்னா சி ப்ரோக்ராமை வச்சு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வேணால் மிஷினை வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த சி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மேனுவலாக ஒரு 10 நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒரு 1000 நம்பர்ஸை கஷ்டப்பட்டு ஆட் பண்ணலாம். 10,000 மில்லியன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னால் இருக்குன்னா அதை ஆட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது, கரெக்டாக? ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். அதாவது இப்போ அடிஷன்னா ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னவாக இருக்கும்? ஆட் பண்ண நம்பரோட வேல்யூ, கரெக்டாக? அதுதான் ரிட்டர்ன் வேல்யூ. அந்த ரிட்டர்ன் வேல்யூன்றது வந்து ஃபங்க்ஷனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கை பார்ப்போம். தேங்க்யூ.